கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அந்த ஸ்டாக்கில் பற்றிய ரிவ்யூ நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நேற்று பேங்க் நிஃப்டி 1.1% மேலே கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 81 பாயிண்ட்ஸ் டவுனாக இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா கரெக்ஷனாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொடுத்த ஸ்டாக்கு இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ எந்த ஸ்டாக்கை ப்ராஃபிட் புக் பண்ணணும், எதை எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும், எந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், இப்படின்ற இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியை கண்டிப்பாக நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்து கீழே வருமா, இல்லை ஹோல்ட் ஆகுமா, அப்சைடில் போகுமா, அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காகவே இருக்கட்டும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி கரெக்ஷன் ஆகுது, இல்லை அதாவது கரெக்ஷன் ஆகுதுன்னா ஒரு கீழே விழுகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டவுன் சைடில் போகுதுன்னா அது எந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தா தான் நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுத்த ஸ்டாக்குலாம் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஹோல்ட் ஆகுமா அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா 81 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் விழுந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ஆன்கோயிங் ரேலியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. பட் நேற்று ஒரு 81 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தது. ஆனால் என்னை பொறுத்தளவு இன்றைக்கி அகைன் மறுபடியும் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கும் கீழே வந்துச்சு, அதாவது நெக்ஸ்ட் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப பெரிய கரெக்ஷன்லாம் வராது. இந்த சப்போர்ட் அதாவது 23,805 உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, என்ன இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டியை ட்ராக் பண்ணுவோம். நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளெல்லாம், நம்ம வாங்கின ஸ்டாக்குகளெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பெரிய இஷ்யூ நமக்கு இருக்குது. பேங்க் நிஃப்டியால் தான் இப்போ நிஃப்டி டவுன் சைடில் போகுதுன்றது தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு கீழே விழுந்ததுனால தான் நிஃப்டி என்ன பண்ண முடியல, ஹோல்டு பண்ண முடியல, இன்னொன்றும் சஸ்டெயின் பண்ணவும் முடியல, அப்சைடில் போகிறதுக்கான போகவும் முடியாமல் உங்களுக்கு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 54,369 அதாவது 54,271க்கு கீழே இன்றைக்கி ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா அகைன் மறுபடியும் என்ன ஆகும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே தான் போகும். அதாவது டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ ஒருவேளை இன்றைக்கி அப் சைடில் பேங்க் நிஃப்டி போணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரியல் டைமான ஸ்டாக்ஸுகள்லாம் நிறைய கீழே விழுந்திருக்கு. பிஎஸ்யூலாம் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் எல்லாமே 3-4% பக்கம் கீழே விழுந்திருக்கு. அப்படின்றப்போ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போர்ட் அடுத்து நெக்ஸ்ட் எங்கே எடுக்கும் அப்படின்றத இன்னும் ஒரு 2-3 நாளில் ஒரு சைட்வேஸ் கூட போகலாம். ஸோ இந்த வீக் எப்படி முடியுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸ் நமக்கு ட்ரேடிங் செஷன் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நமக்கு நெக்ஸ்ட்டு எந்த வேலை போகும், அப் சைடா இல்லை டவுன் சைடா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாக்குக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணிடுவோம். இது எல்லாம் இன்னொரு விஷயம், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குகளை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே, ஜியோ ஃபினான்ஸ் யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டிவான ஸ்டாக்குலாம் கீழே விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்க ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளில வர்றது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக்குகளை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கொடுத்துருந்தோம். ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். பாரதி ஏர்டெல்லில் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக் ஒரு அதாவது நேற்று கூட ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஒன்று பாரதி ஏர்டெல் என்ன பண்ணலாம், சைட்வேஸ் போகலாம், இல்லை அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பாரதி ஏர்டெல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஓகே, நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளில் இன்னும் கெயில் இருக்குது. ஸோ கெயிலையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இதையும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம ஐஆர்டிஏ. ஸோ ஐஆர்டிஏ நம்ம இந்த நெக்லைனை விட்டு கீழே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் நம்ம வந்து எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரிசல்ட் நல்லா வந்ததுனால ஒரு கேப் அப் கிடச்சிச்சு. அது அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னா நம்ம என்ட்ரி எங்கே இருக்கும், அதாவது எங்கே எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட எஸ்எல் வந்து ரொம்ப இங்கே எடுத்திருந்தீங்கனாலும் சரி, இல்லை ரீடெஸ்ட் எடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் இங்கே வாங்கியிருந்தாலும் சரி, நேற்றோ இல்லை ஒரு 3 நாள் முன்னாடியே வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். சீரியஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது நெக் லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். தைரியமாக ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எட்டர்னல் லிமிடெட். இந்த ஜொமேட்டோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. எட்டர்னல் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் ஸ்டாக் கெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனை வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு நெக்லைனை விட்டு இன்னும் கீழே இறங்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனை விட்டு கீழே உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுன்றது அப்ஸ் ஆர் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், டிசிஷனை வந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்க தவறணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய லாஸில் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு 3%லேயோ ஒரு 5%லேயோ எஸ்எல்ல கொடுக்குறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா 10 or 15 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விலை கொடுக்குற அளவுக்கு ஆயிரும். ஸோ அப்படின்றதுனால நம்ம டிசிஷனை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் நம்ம மேக் பண்ணணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை வந்து கேட்டிருந்தாங்க அனாலிசிஸ் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் டேர்முக்காக. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 273க்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் ஒரு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறது இது எதனால் நம்ம எங்கே எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்ன இதுக்கு இடையில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சைட்வேஸ் கூட போகிறதுக்கு சான்சஸ் இஸ் வெரி ஹை. இப்படி ரொம்ப நாளாக நம்ம இந்த சைட்வேஸ்க்குள்ளேயே போனோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நம்மளோட ஃபண்டு வந்து ரொம்ப நாளாக உள்ள லாக் ஆயிரும். ஸோ இந்த ரீசனுக்காக அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே, அதாவது ஷார்ட் பீரியட்லேயே நமக்கு என்ன ஆகும்,
அப்சைடில் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. கொஞ்சம் வேகமாக நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தோணலாம், ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம எடுத்தால் என்ன ஆகும், இங்கேருந்து இதுக்குள்ளே நீங்கள் எடுத்திங்கனாலும் ஒரு கன்சால்டேஷன் பீரியடில் தான் நம்ம சொன்ன மாதிரி ஆகும். இல்லைன்னா இங்கே வாங்கிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே நிறைய சைட்வேஸ் போகும். ஓகே, இந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஹைக்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.